தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டில் பனிப்பொழிவுக்கும் மத்தியில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்காக கோல்டன் டோம் பாதுகாப்பு அமைப்பை நிறுவ அதிபர் ட்ரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். அதற்கு கிரீன்லாந்து முக்கியமானது என்பதால் அதை கைப்பற்ற வேண்டும் என ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் கிரீன்லாந்தை கைப்பற்றும் அமெரிக்காவின் முடிவுக்கு ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் கிரீன்லாந்தின் நூக் நகரில் இருந்து அங்கு செயல்பட்டு வரும் அமெரிக்க தூதரகம் வரை ட்ரம்புக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி அந்நாட்டு மக்கள் பேரணியாக சென்றனர். கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை, கிரீன்லாந்து வாசிகளுக்கு மட்டுமே தங்கள் பகுதி சொந்தம் போன்ற கோஷங்களை அவர்கள் எழுப்பினர். கிரீன்லாந்தின் பிற நகரங்களிலும் ட்ரம்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடந்தன. நூக் நகரில் நடந்த போராட்டத்தில் கிரீன்லாந்து பிரதமர் ஜேம்ஸ் ஃபெட்ரிக் நெல்சன் நேரடியாக பங்கேற்றார். ட்ரம்பின் முடிவுக்கு எதிராக கிரீன்லாந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது.